Hi friends, good afternoon to everyone and welcome to the channel ARA247 Tamil. So I hope so. I think everyone are ready for the sessions here. Yes. உங்களுக்கு இன்னையோட செஷன் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு தான் உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் ஸோ ஹாய் டு யூ அண்ட் குட் ஆஃப்டர்நூன். ஸோ என்னோட வாய்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் லெட் மீ நோ இட் ஓவர் ஹியர். வெதர் இஸ் நாட் கிளியர் ஃபார் யூ கைஸ், இஸ் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் ஆர் எனிதிங்? உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? Yes, guys, do you have any problem or anything with this one? Hi, ma'am. Hi, Balamurugan. Yes, hi to you guys. Hi, yaar. Good noon. Fine, we'll start with our session. எல்லாருக்குமே ஓரளவுக்கு clear-ஆ இருக்கு இல்லைங்களா? Any problem or anything you guys are facing it here? I hope so. Right. Everyone is okay, I think so. Fine. So if it is a problem, there is no problem, then we'll start with our session. Okay. உங்களுக்கு SSC அப்படின்னு நம்ம வரும்போது no, all clear. Okay, Jagdish, thank you for your confirmation over here. நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் for me here. இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா just one and only thing is that நம்மளுக்கு SSC பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் படிக்கணும், அந்த பாயிண்ட்ஸை எதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், and what are the additional things that you have to remember for each and every concept அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போற ஒரே ஒரு பாயிண்ட் here. So என்ன மாதிரி அப்படிங்கறத மட்டும் I am just giving you the point over here. Just only thing is fine. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SSC ஓட பேசிக் கான்செப்ட், அதாவது நம்மளோட SSC எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிக் இருக்கிற கிராமட்டிக்கல் பாயிண்ட். இனிஷியலி வில் see some grammatical points today here. அந்த கிராமரை பேஸ் பண்ண questions மாதிரி we'll just discuss each and everything in this complete batch over here. Okay, now இன்னைக்கு grammatical session அப்படின்னு எடுக்கும்போது what are the grammatical part you have to learn? The very important thing is tenses. Tenses அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப important. எந்தெந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு டென்சஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ் இம்பார்ட்டன்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் திங் எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி we guys will have a phrasal replacement or fill-ups அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அந்த phrasal replacement அந்த fillers அப்படிங்கிறதுக்கும் will have one more type of a question which is nothing but our error spotting again over here. So அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம we have this is your first question. This is going to be your first question and this is going to be your second question and third question எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we guys have to learn your active voice and passive voice, right? Activeக்கும் passiveக்கும் again important thing is your tenses and அடுத்தது நமக்கு important வந்து speech which is nothing but your direct and indirect. இந்த questionக்கு அடுத்து நம்ம tenses ரொம்ப ரொம்ப importantஆ இருக்கும். அப்போ இந்த 4 சாப்டரையும் சேர்ந்ததுதான் நம்மளோட tenses அப்படிங்கறது எப்பவுமே மறந்துடாதீங்க. எரர்ல மினிமம் உங்களுக்கு வந்து டயர் 1 பொறுத்த வரைக்கும் will have around 2 to 3 questions. phrasal replacementல இருந்து 2 questions இருக்கும். active voice passive voice கண்டிப்பா 1ல இருந்து 2 question and direct indirectல இருந்து கண்டிப்பா 1 to 2. இதனோட பேசிக் கான்செப்ட் எங்க இருக்கானா கம்ப்ளீட்டா டென்சஸ் தான். So we have to learn a tenses in a complete discussing manner here. அதுல ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட we guys could not analyze what was a error or what was a mistake we have made it over. That is your first one. இதுக்கு அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது the next is your noun word. noun படிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன படிக்கணும்னா pronoun அப்படிங்கிற சாப்டரை நம்ம படிக்கணும். next we have to remember about your conjunction. The next most important chapter is conjunction and next we have to go for the preposition chapter. இதுக்கு அடுத்தது தான் உங்களோட adjective, adverb, articles இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். sorry, article is one more important chapter here. இந்த 5 சாப்டரோட இன்னொன்னு important is subject and verb agreement. இந்த 6 சாப்டர் ஓரளவுக்கு தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராமர் பேஸ்டு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலுமே டெஃபினட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். we guys will have a complete hope on this particular today here. இன்னைக்கு நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சாப்டர் tenses. Today I'm just going to give you a basic trick and a common idea related to your tenses. tenses பேஸ் பண்ண சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் and what was the trick and what was the ideaங்கறத we'll just go it over here.
இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு மேம், அதை நான் எங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் அ மெயில் ஐடி ஹியர், english.ultimate@r247.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட queries, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணுங்க. You guys will get your reply automatically from the mail from that. Okay, there won't be any problem with your doubts here. செஷன்ல மட்டும் தான் டவுட் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஆஃப்டர் செஷன் ஆல்சோ உங்ககிட்ட இருந்து டவுட்ஸ் நாங்க வரவேற்கிறோம். You can ask any question. You guys can ask any question at any time through the mail ID english.ultimate@r247.com. here. Now we'll enter into our concept here. இதனோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட மொத்தம் 12 டைப்ஸ் இருக்கு, ரைட்? ஆஸ் வி கைஸ் நோ, டென்சஸ் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும் 12 டைப் இருக்கு. நம்ம எக்ஸாம்ல இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன, இந்த 12 டைப்ல எந்த டைப்ல ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குமா? டெஃபினெட்லி we guys will have a lot of question and lot of mindset. அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we guys could not get what was the error and what was the problem அப்படிங்கறத நம்மளால டெஃபினட்டா predict பண்ணவே முடியாது. ஓகே, sixth one I'm not getting it. sixth one என்ன நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ராம் பிரசாத் ஸ்டூடெண்ட், Ram Prasad, what was the thing you are asking me? I could not get it here. Yes ma'am, everyone is saying like clear, clear, clear. Thank you guys. உங்களோட செஷன்ஸ்க்காக உங்களோடத பாத்தீங்க அப்படின்னா just we want to analyze it. எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சில டைமிங் ப்ராப்ளம் இருக்கும். as we guys you know we are working from home அப்படிங்கறதுனால so queries எதுவா இருந்தாலும் not hearing ma'am. You could not hear my voice? Ram Prasad, you can't hear my voice here. Hi Venkat. Yes, hi to you Elvin. Good noon. ஜெகதீஸ்வரன், எஸ் ஹாய் ஆர்எஸ், எல்லாருமே லைன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் மென்ஷன் இட் ஓவர் ஹியர். ஓகே, எஸ் ஹரிஹரன், குட் ஆஃப்டர்நூன் டு யூ கைஸ் ஆல்சோ ஹியர். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுங்க, அதாவது எது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் ஜஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கொஸ்டினரி செஷன்ல கொஸ்டின் மட்டும் கேளுங்க. ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஃபார் யூ கைஸ் ஹியர். நவ் நம்ம டென்சஸ் சாப்டருக்குள்ள போலாம். பிகாஸ் ஹியர் we don't want to discuss anything more. We'll directly enter into the chapter here. Fine. Now இந்த 12 டைப்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினை இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, இல்ல நான் அந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, ஆர் ஐ ஹாவ் டு கோ ஃபார் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைண்ட்ல வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகே, ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர். What is the sixth point next to article, ma'am? Okay, next to article is nothing but it is subject and verb agreement, Shruti. It's subject verb agreement chapter. Okay, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். உங்களுக்கு அடுத்த செஷன் வந்து சப்ஜெக்ட் verb agreement தான் இருக்கும். Is that clear? Yes. Fine Venkat, உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்கான்னு கேக்குறீங்க. Yes, we guys used to have it. உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், பட் ஆனா இதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் தனியா அதை இன்ஃபார்ம் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே, now I am writing a letter அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have been writing a letter அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. Okay, I'm just having two statements over here. I am writing a letter, I have been writing a letter. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். Just now I have started Kumaravel. Don't worry. கண்டிப்பா உங்களுக்கு examples கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. Okay, just now we have started with our session. Don't worry. இதுல I am writing வருமா இல்ல I have been writing வருமா அப்படிங்கறது எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்ட் செஷன், ரைட்? அந்த கன்ஃபியூஷனை வந்து நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த 12 டைப்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதை படிச்சாலுமே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆகாது. அது பியாண்ட் தட், அந்த ரூல்ஸையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதை பார்த்தா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். I am not audible. Okay. Is it okay right now, or still you guys are facing this audio problem here? Is audio problem? Yes, Maria Jones, உங்களோட மெசேஜஸ் எல்லாமே எனக்கு வருது. Everything is clear. No ma'am, all clear. Kumar is saying all clear. Hariharan is also saying all clear. Erwin CA all clear. Audio is stuck. Okay. Sometimes buffering, ma'am. Is it? Is it buffering? I don't think so. Clear. Okay.
So எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ் குமரவேல். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, ஐ அனலைஸ் வித் தி ப்ராப்ளம் ஹியர். ஃபைன். உங்களோட மெசேஜஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கும். எந்த டவுட் இருந்துச்சுனாலும் இந்த டேப்ல நீங்க क्वेश्चंस கேளுங்க. I'll get you every questions to be cleared for you guys here. Fine. Now we'll start again with this one. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் லைன் பாயிண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நமக்கு ஒரு சென்டென்ஸ கண்டினியூஸ் அப்படிங்கறது ப்ரெடிக்ட் பண்றது ஈஸி, ரைட்? இந்த இடத்துல கண்டினியூஸ் வருங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஆனா அந்த கண்டினியூஸ்ல நமக்கு ரெண்டு விதமான கண்டினியூஸ் இருக்கும். லைக் திஸ் ஒன், present continuous, present perfect continuous அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். இந்த present continuous அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாமா ஆர் present perfect continuousங்கிறதா நமக்கு டவுட். இந்த கன்ஃபியூசிங் பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா வேணும். அந்த கிளியர் ஐடியா இல்லாம நம்மளால எதையுமே பண்ண முடியாது. Now I'm just going to give you one complete idea for this one particular point, which is nothing but how to identify whether continuous will be there or continuous will not be there ங்கிறதுக்கு தான் I'm just going to give an idea here. Okay, let me give you a question initially here. First one, in the statement always we have to start with a question. I'm just giving you a question. Did you ever tasted a cereal called Quanto? This is my question. Okay, I'm having a question here. In the question, I'm going to give you some, before giving my options here, can you let me know in the sentence பார்க்கும்போது என்ன error உங்களுக்கு first feel ஆகுது? Yes guys, I'm just waiting for your answers. You can get me your answers here. இதுல என்ன error உங்களுக்கு feel ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. Did you ever tasted a cereal called Quanto is my question. அந்த questionல என்ன error? Tasted. Did you? Okay. Fine, no error. Kumaravel have given me no error. Venkat வந்து tasted னு சொல்றீங்க. ஹரிஹரன் did youங்கிற word error அப்படின்னு feel பண்றீங்க. Okay, fine. So verb tasted அப்படிங்கிறது maximum. Some people will feel like tastedங்கிறத error னு feel பண்ணுவீங்க. Some people will find there is no error also. Some people will say didங்கிற word error அப்படிங்கிறது. Do, yes, have you. Kumaravel நிறைய பேர் வந்து answer கொஞ்சம் confuse ஆறீங்க. Okay. Now, I'm just giving you options for this question also here. Options பாத்தீங்க அப்படின்னா the first option is do you ever taste is your first option. Okay, and now coming with your second one, did you ever taste is your second option, and your third option is have you ever tasted is your third one, and coming with D option, had you ever tasted is your fourth option, and default will have one more option which is no correction. Okay, இது ஒரு ஆப்ஷனாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. No correction required. So இப்போ இந்த ஆப்ஷன்ல which you can say as your answer here according to you. என்ன ஆன்சர் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? As I said, I'm going to give you the trick alone here. Okay, Dakshinamurthy is saying option B, and Hariharan C, Thalapathy Vijay D, Kumravel have you, which means C option. Okay, எல்லாருக்குமே C. Yeah, had you ever tasted, right? இப்போ நீங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு எனக்கு ஒரு பாயிண்ட் கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா இன்னமும் யாருமே தெளிவான ஒரு ஆன்சரை கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. லிட்டில் பட் இப்ப வந்து ஏன் ஹேவ் அப்படின்னு சூஸ் பண்றீங்க, ஏன் ஹேட் அப்படின்னு சூஸ் பண்றீங்கன்ட்டு நான் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டேன் அப்படின்னா no one can get me the answer for the question why. Why you're feeling only the word have will be right, or why come only D, which means had is correct here, or why come only did is correct அப்படிங்கிறதுக்கு will have a many problem. Have you for experience? Okay, fine, no error அப்படிங்கறது காமனா ஒரு person fix பண்ணிட்டீங்க. and Maria Jones is giving me option C here. Okay, நிறைய பேர் வந்து option C அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. From this only our trick is getting started here. The trick what I'm going to give you is that this question why, இந்த why அப்படிங்கிற questionக்கு I'm just going to give you the idea here, which means நீங்க did சொல்லிருக்கலாம், have, had, எதை வேணாலும் சொல்லிருக்கலாம். But I'm giving you the answer. The answer is nothing but one and only word is have. But நான் ஏன் have அப்படிங்கிற வேர்டுக்கு மட்டும் தான் I'm going to give you the answer here. Absolute have I think. Have I think. I'm not getting you Tamilan tube, right? உங்களோட கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் கிளியரா புரியல. சோ கொஸ்டினை நீங்க தமிழ்லயே டைப் பண்ணுங்க, என்னால அனலைஸ் பண்ண முடியும். நோ ப்ராப்ளம் வித் தட். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்கு டைப் பண்றதுக்குன்னு நீங்க நார்மலா சாட் பண்ற மாதிரியே டைப் பண்ணுங்க. I'll give you the solution for that.
Okay, don't get too much of confused with the question, because here you guys are just for studying purpose, right? So studying la நம்ம own language la நீங்க question கேட்கலாம். It's not necessary that ரொம்ப perfect இருக்கணும்ன்றதல்ல. So make your question properly here. Now I have this 5 type of a statement. நான் ஏன் வந்து can't hear anything. Okay, plural. Okay, fine. Have plus you is plural. That is okay because of that. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா doங்கிறது plural subject தான். So plural, sorry, it is a plural verb here. As we know, you is going to be plural subject here. அதனால எல்லா verbுமே நான் காமனா தான் எடுத்திருக்கேன். youக்கு மேட்ச் ஆகிற verb தான். So verb பேஸ் பண்ணி இங்க எந்தவித எரருமே உங்களால சொல்ல முடியாது. நாம பார்க்க வேண்டியது tense error. அந்த tense errorக்கும் verbுக்கும் எந்தவித சம்பந்தமும் இனிஷியல்ல கிடையவே கிடையாது. அதை தாண்டி நம்ம செக் பண்ண வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு. First one, நான் என்ன சொல்றேன்னா we want to follow some 3-step method. I'm just going to give you some 3-step alone here. இந்த 3 ஸ்டெப்ல எல்லா क्वेश्चनக்கும் around 99% of tenses questionக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். What is that? Plural verb னா என்ன மேம் அப்படின்னு கேக்குறீங்க. Plural verb அப்படிங்கிறது is nothing but இப்போ that I'll explain you one by one. Okay, do plural but taste is singular. So option A is not. No, it's completely wrong. Tamilan question வந்து நான் கொடுத்திருக்கிற எல்லா சென்டென்ஸுமே ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சர். There is no error with the structure here. Okay, நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். Wait, don't worry about it. Before that, I just want to go for in the tenses topicல இந்த டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் விட்டுட்டு now you guys have said இந்த tasted அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா taste அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி didக்கு பதிலா சில பேர் வந்து have வரும் இல்ல had வரும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. or sometime too like optionsல ஏதாவது ஒன்னு வரும்ன்றத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்? இந்த did, have, had, doங்கிறது ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்? why we cannot fix with one answer அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய first point. அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சிங்குலர் verb, plural verb, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஐ திங்க் உங்களுக்கு அந்த யூடியூப் செஷன் இது எல்லாத்துலயுமே நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா I'll explain you once again today here. Okay, now as I said, இந்த 3 ஸ்டெப்ல 99% question solve பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா the first step is டைமை கண்டுபிடிக்கணும். டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 3 டைமிங் இருக்கு. your first timing is your past tense, and second time is going to be your present tense, and your third time is going to be your future. இந்த 3 டைம்ல ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன டைமிங் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணும். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒன். வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். My voice is clear right now, Tamilan? இப்போ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இப்பவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மைட் பி சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். I'll verify with that over here. Okay, now இப்போ பாத்தீங்க அப்படின்னா clear ma'am, continue. Okay, fine, thank you ஹரிஹரன். இன்னைக்கு செஷன்ல பாருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம். இந்த டைம்ல பாஸ்ட் என்ன, பிரசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்னங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும் போது முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். பிரசன்ட் அப்படின்னா இப்ப நடக்கிற ஒரு விஷயம். ஃபியூச்சர் அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் நடக்க முடியாது, which means நிகழ்காலம், எதிர்காலம், and we'll just say like in Tamil words over here, right? இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க போறோம். சோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதை தான் நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இப்போ இந்த சென்டென்ஸ் நீங்க படிக்கிறீங்க. Did you ever tasted a cereal called Quanto அப்படின்னு படிக்கும் போது என்ன டைமிங் அப்படின்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? Yes, Tamil Selvan. Yes, I can see your message. No problem with that. I can see your message. Okay, Tamil Selvan. கண்டிப்பா உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஏதாவது ரிப்ளை பண்ணாம விட்டுருக்கேனா? ஷோ உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னு கேக்குறீங்க. ஐ திங்க் ஜெசா அரவிந்த், ஐ திங்க் சோ. மத்தவங்க டெக்ஸ்ட் பண்றது ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். இது வந்து எனக்கு வந்து எல்லா மெசேஜஸ்மே உங்களுக்கு கிளியரா இருக்கும். பாய். எல்லாருமே வந்து பாஸ்ட் 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 அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. குமரவேல், ஹரிஹரன், ஜெகதீஷ் குமார், குமரவேல், எஸ் எல்லாருமே பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்க. ஆனா இந்த சென்டென்ஸ் எதை வச்சு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்றதா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஆஸ் குமரவேலன் said like tasted அப்படிங்கிற வேர்ட் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஐ கேன் accept you here. இந்த டேஸ்டட்ங்கிற வேர்ட்னால அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஷர்வத்னா ஷரண், ஐ திங்க் சோ, ரைட்?
Is my pronunciation is right or not? I'm not, because of tasted, ma'am. See here, Hariharan. Yes, right, exactly. அவங்க மட்டும் ஐ திங்க் ஷர்வத் மட்டும் தான் present tense அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே past tense அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷர்வத்துக்கு மட்டும் ஏன் present tenseன்னு தோணி இருக்குன்னு யாருக்குமே டவுட் வந்தது இல்ல. ஏன்னா எல்லாருமே past tenseங்கிறதுனால everyone will think like yes, I'm right அப்படிங்கிற கான்செப்ட்ல இருப்பீங்க. பட் ஐம் சேயிங் யாரெல்லாம் past tenseன்னு சொன்னீங்களோ all the person answer are completely wrong here. Definitely this statement is not related to past tense. So I'm just going to give you an idea why it is not with past tense அப்படிங்கறத I'm just going to say here. Now ஒரு verb அப்படின்னு எடுத்தீங்கன்னா verbல மொத்தம் 5 ஃபார்மேட் இருக்கும். V3, V4 and V5 வரைக்குமே. இதுல இந்த V2 and V3 ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு word வந்து past tense, that is V2, and V3 is nothing but it is going to be a past participle அப்படின்னு சொல்லுவாங்க. So ரெண்டுமே past tense அப்படிங்கறதுனால V2, V3 காமனா இருக்கிறதுனால present tenseலயும் யூஸ் பண்ணுவோம், past tenseலயும் யூஸ் பண்ணுவோம். So this will not be an error in that particular place in the verb. நான் ஏன் வந்து first conditionே நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த verb இருக்கு இல்லையா, tasted இல்ல ring, rang, எந்த verb வேணாலும் இருக்கட்டும். Please tenses question answer பண்ணும்போது don't give the priority to your verb. The reason is இந்த ஆப்ஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த verb மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போம். டேஸ்ட்ங்கிற வேர்டை திரும்பவும் டேஸ்டட்னு மாத்திருக்கோம். அதே மாதிரி ஹெல்பிங் verb do வந்து did know, did have a had அப்படின்னும் verb தான் நம்ம ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிருக்கோமே தவிர verb நம்ம எங்கேயுமே ஸ்டாண்டர்டா வைக்கவே இல்லை. சோ ஸ்டாண்டர்டா இல்லாத ஒரு விஷயத்த வச்சு எப்பவுமே நம்மளால ஆன்சர்ஸ ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மிஸ்டேக்ல தான் கொண்டு போய் நிறுத்துமே தவிர we will not get your perfect answer. So the first point what I want to give you in your tenses is that avoid depending on your verbs. Depending on the verbs is your first point you have to remember. இந்த verb-க்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம first கண்டுபிடிக்க வேண்டியது time. Time அப்படிங்கிறதுக்கான one and only question is when it happened அப்படிங்கிறத தான் நீங்க first mindல ஞாபகம் வச்சுக்கணும். Time is nothing but the question when. எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு இங்க பாத்தீங்கன்னா டேஸ்டட்ங்கிற வேர்டை சொன்னீங்கன்னா if I'm asking you a question when it has been tasted அப்படின்னு கேட்டா can you give me your answer here? Definitely no. ஏன்னா அந்த டேஸ்டட்ங்கிற வேர்டுக்கு டேஸ்டட் அது ஆக்ஷன் அவ்வளவுதான். ஆனா அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டா we could not predict by that